ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ராஸ் ரெடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரா டர்மரிக்கோட சப்ஜி தான். ஸோ இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா வந்து துருவி வச்சுக்கோங்க. துருவும்போது இப்படி கிரேட்டட் பண்ண ரா டர்மரிக்கை பார்த்திங்கன்னா ஒரு கேரட் துருவின மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது கேரட் கிடையாது, இது ரா டர்மரிக் தான். ஸோ நல்ல நெய் வந்து ஒரு 100 ml நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ் கெட்டி தயிரில் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரும், அப்புறம் வந்து உப்பு, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி இதெல்லாம் போட்டு அந்த கர்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து மறுபடியும் ஒரு 100 ml நெய் விட்டு அதில் வந்து பூண்டு, ஒரு நல்ல ஒரு 10-15 பல் வர பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் வந்து போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அது ஒரு எவ்வளோ கிராம், ஒரு 150 கிராம் எடுத்திருப்பேன். அப்புறம் பச்சை மிளகாவும் ஒரு 5 பச்சை மிளகாய்க்கு மேலே நான் எடுத்திருக்கேன். அது பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேர்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கேர்ட் வந்து எப்படியும் நான் வந்து ஒரு 250 கிராமுக்கு மேலே எடுத்திருப்பேன் கேர்டு. ஸோ நீங்கள் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு சேர்த்து நல்லா இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தனால நான் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வதக்கி வச்ச வந்து மஞ்சளையும் வந்து நான் இதோடு இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா அது வந்து கலரி போதும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா அந்த நெய் திரிஞ்சு வரும். ஸோ இதில் நான் தக்காளி ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அதில் போட மறந்ததுனால நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி ரொட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு வச்சு இந்த சப்ஜி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸும் நான் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குற ஒரு ரெசிபி தான் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி என் ஜெயின் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லியிருந்தால் ராஜஸ்தானில் யூஸ்வலாக பண்ணுவாங்களா இந்த சீசனில். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். என் ஃப்ரெண்டு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க.